ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வானூர் தாலுகா. நம்ம வானூர் தாலுகாவில் உள்ள பழமையான கோயில்கள் மற்றும் பழமை நிறைந்த இடங்களை பற்றி தெளிவாக விரிவாக்கத்தோட ஒரு செய்திகளை நம்ம வானூர் தாலுகா மக்களுக்கு தெரியணும் என்ற எண்ணத்தோடு நான் நம்ம சேனலில் பதிவிட்டு வருகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ கொஞ்சம் நல்ல சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய ஒரு வரலாறான ஒரு வீடியோ. கொழிந்தியாப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அரசாலீஸ்வரர் சிவன் கோயிலை பற்றி தான் முழு தகவலுடன் உங்களுக்கு தெரிவிக்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிவன் கோயிலை பொறுத்தவரையில மிக பழமை வாய்ந்த கோயிலாக கருதப்படுகிறது. இந்த கோவில்ல நீங்க வேண்டியது எல்லாமே நடக்கிறதுன்னு அந்த ஊர் மக்கள் தெளிவா சொல்றாங்க. ஏன்னா நான் விசாரிச்ச வரைக்கும் அங்க இருந்தவங்க எல்லாருமே ஒரு 98-90 வயசுக்கு உடைய முதியவர்களை தான் விசாரிச்சேன். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கிராமத்துல என்னென்ன இருக்கு, எந்தெந்த சிறப்பம்சங்கள் என்னென்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா முதியவர்களுக்கு தான் தெரியும் ஒரு ஊரோடைய வரலாறு. அந்த வகையில நான் விசாரிக்கும் பொழுது அவங்க சொன்ன விதம் தான், நீங்க திருமணத்திற்கோ இல்லது ஒரு வீடு கட்டணுமோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமோ இல்லை உங்களுக்கு குழந்தை பாக்கியமோ எல்லா வகையிலும் சரிங்க, கண்டிப்பா நீங்க ஒரு தடவை ஒரு பிரதோஷத்துக்கு இங்க வந்து வேண்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நடக்கிற அதிசயத்தை நீங்களே பார்ப்பீங்கன்னு அந்த பாட்டிமா சொன்னாங்க. அந்த வகையில நான் வீடியோ எடுத்துக்கின்னு வந்தேன். அரசாலீஸ்வரர் ஆலயம் என்பது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டத்தில் உள்ள ஒழிந்தியாப்பட்டு அமைந்துள்ள ஒரு சிவன் கோவிலாகும். இந்த ஆலயம் தேவாரம் பாடல் பெற்ற 31வது தொண்டை நாட்டு தலமாகவும் 264வது சிவத்தலமாகவும், அதாவது 264வது சிவன் கோவில் என கருதப்படுகிறது. இத்தலத்தின் மூலவர் அரசாலீஸ்வரர், தாயார் பெரிய நாயகி, தலவிருட்சம் அரச மரம் மற்றும் தீர்த்தம் அரசரடி தீர்த்தமாகும் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காங்க. இதனுடைய இடம்னா நம்ம சொல்லியாச்சு, ஒழிந்தியாப்பட்டு வானூர் வட்டம் விழுப்புரம் மாவட்டங்க. கடவுள்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அரசாலீஸ்வரர். அவங்க சிவனுடைய தாயாருன்னு என்று அவங்க சொல்றது தாயார்னா ஸ்ரீ பெரிய நாயகி. இதோட சிறப்பே தேவாரம் பாடல் பெற்ற தலமாக கருதப்படுகிறது. இவத கட்டியது யாரு, இவங்க எப்போ கட்டினாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தலாம். சிவனுடைய இந்த சிவன் அமைந்துள்ள சிறப்பு பார்த்தீங்கன்னா, தேவாரம் பாடல் பெற்ற தலம், 108 ருத்ராட்ச மணிகள் கொண்ட பந்தலின் கீழ் சிறிய வடிவில் தாழ்வான நிலையில் உள்ள சிவலிங்கம் இங்கு உள்ளதுன்னு அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காங்க. மற்றும் அதாவது மற்ற தகவல்னு பார்த்தீங்கன்னா, தலவிருட்சம் அரச மரம். இந்த அரச மரம்னு சொல்றாங்க இல்லைங்க, இது எதுக்கு அரசாலீஸ்வரர் அரச மரம் இது எல்லாமே இதுல லிங்க் ஆகி வருதுன்னா, அந்த காலத்துல இவங்க, அதாவது இந்த மன்னர், இந்த கோவிலை கட்டிய மன்னர் சாளுவ மன்னர், நல்லா ஞாபகம் வச்சு, இந்த கோயிலை கட்டியது சாளுவ மன்னர். இவர் ஆட்சி காலத்துல இந்த கோயிலை கட்டும் பொழுது இந்த இடத்துல இந்த கோவிலை சுத்தி ஃபுல்லாவே அரச மரம் தாங்க இருந்திருக்கு. இது ஒரு வரலாறு. ஃபுல்லா அரச மரம் இருந்ததுனால அந்த அரச மரத்தை பற்றியும் இந்த சிவன் கோயிலை பற்றியும் பாடல் பெற்றதுனால இவங்க கரெக்டா அதுக்கு அரசாலீஸ்வரர் அப்படின்னு ஒரு பெயர் வர காரணமாகவும் இருந்திருக்கு. அதனால அரசடி தீர்த்தம்னு அந்த தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில அதை கருதப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லை, இவங்க இந்த சிவன் 108 ருத்ராட்ச மணிகள் கொண்டு பந்தலின் கீழ் அப்படின்னா அந்த கரெக்டா அந்த மூல கருவறையில இவங்க 108 ருத்ராட்ச மணிகள் கொண்டு பந்தலின் கீழ் சிறிய வடிவில் தாழ்வான நிலையில் உள்ள ஒரு சிவன் தலமாக உள்ளது. இது கிழக்கு நோக்கி உள்ள ஒரு கோவில். இதோட சிறப்பு அம்சமே நம்ம வேண்டியது நடக்கின்ற ஒவ்வொரு செயலுமே உண்மையாக கருதப்படுகின்றதுனாலையும் சரி. நீங்க வீடியோவில் ஃபுல்லா பார்த்துக்கின்னு வந்திருப்பீங்க. பார்த்த வரைக்கும் சரி, நான் பார்த்த வரைக்கும் சரி, மிக அழகாக நேர்த்தியாக கட்டப்பட்டு இருக்காங்க. நீங்க எப்பவுமே ஒரு கோவிலுக்கு சென்றீங்கன்னா அந்த கோயிலோட வரலாறை பற்றி தெரிஞ்சுக்குங்க. இங்க பாருங்க, அந்த கோவில்ல தமிழ் எழுத்துக்கள் எழுதப்பட்டு இருக்கு. நல்லா சில பேர் கோவிலுக்கு போவாங்க, கடவுளை வேண்டிட்டு வந்துருவாங்க. ஆனா நம்ம முன்னோர்கள் நம்ம கிராமத்துல இத்தனை சிறப்பு அம்சங்கள் இருக்கிறதா அப்படின்றது நம்ம தான் ஆச்சரியப்பட்டு பார்க்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கும். அந்த வகையில இவங்களுடைய கல்வெட்டுகள்ல தமிழ் பொறிக்கப்பட்டிருக்கு. நீங்க வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். ஏன்னா ஆஞ்சநேயர் சிலை, ஆஞ்சநேயர் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி ஒரு
ஒரு கல்லுல அழகா செதுக்கியிருப்பாங்க. அதெல்லாம் மிக ஒரு அழகான நீங்க அழகான முறையில அத கண்ணோட்டத்தோட பார்த்தீங்கன்னா, மிக சிறப்பா, தெளிவா உங்களுக்கு அன்பா இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க நேர்த்தியா ஒரு ஒரு கல்லுல ஒரு தமிழ் எழுத்தையும், ஒரு சிவலிங்கத்துக்கு ஒரு ஆஞ்சநேயர், அதாவது அபிஷேகம் பண்ற மாரி அழகா வடிவமைச்சுருக்குறாங்க அந்த காலத்திலேயே. நான் வீடியோ எடுத்துக்கின்னு இருக்கும்பொழுது ஒரு புறா ஒண்ணு அங்கேயே தான் இருந்தது. அந்த புறா வந்து அடிபடவும் இல்ல. அது அந்த கோயில்லயே வசிக்கின்ற புறா போல அதுக்கு அடியும் படல. நான் இருக்கிற வரைக்கும் ஒரு 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 10 செகண்ட் நல்லா எனக்காக வீடியோக்காக கோஆப்பரேட் பண்ணுச்சு. ஆனா, கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் பறந்துடுச்சு. ஏன்னா, அவ்வளோ க்ளோஸ் அப்பா போய் நான் அந்த வீடியோவ எடுத்தேன். நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோல. அவ்வளோ கிட்ட போய் எடுத்தேன். இப்போ நீங்க பார்க்கறது எல்லாமே வந்து அந்த காலத்து தூணுங்கள். இங்க பாருங்க, மணி பாருங்க. இது வந்து நீங்க என்னவா நினைக்கிறீங்கன்ற கமெண்ட் பண்ணுங்க. நான் நினைக்கிறேன் இது ருத்ராட்ச மாலைய அழகா மாலையா செதுக்கியிருக்காங்க. இங்க பாருங்க, ஒவ்வொரு இது வந்து பழைய வரலாறு சிலைகள் வந்து சின்ன சின்னதா இருக்கு. என்னால கண்டுபிடிக்க முடியல. நீங்க யாராவது அடிக்கடிக்கு சிவன் கோயிலுக்கு செல்வீர்கள், இல்ல ஒழிந்தியாப்பட்டு சிவன் கோயிலுக்கு வந்திருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த சிலைகள் எல்லாம் என்ன சிலைன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரியே பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் கட்டது தமிழ் எழுத்து தெளிவாக இருந்தது. இது என்ன எழுத்துன்னு எனக்கு தெரியல. ஆனா நிறைய கல்வெட்டுக்கள் இதுல பதிஞ்சிருக்கு. இப்ப எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு. நம்ம கிராமத்துல நம்ம ஊரை சுத்தி நம்ம தாலுகாவில் இருக்கிற கோயில்கள இவ்வளவு சிறப்பு மிக்க இடங்கள் இருக்கிறதுன்றது நம்மளுக்கு ஒரு பெருமை தானே. அந்த வகையில நீங்க ஒரு தடையாவது இங்க வந்து பாருங்க. உங்களுக்கே அந்த ஆச்சரியம் தெரியும். நான் திரும்ப சொல்றேன், எந்த கோயிலுக்கு சென்றாலும் சரி அதோட வரலாறை பாருங்க. அதுதான் மிக முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது முக்கியமான ஒரு இடம். எனக்கு இங்க தான் நான் ஒரு மெய் மறந்து நின்ன ஒரு இடம். இந்த கோயிலுக்கு அருகே இவங்க வந்து ஒரு நந்தவனம் சிறப்பாக அமைக்கப்பட்டு இருக்கிறதுங்க. நீங்களே பாருங்க. அழகா ஒரு இயற்கை காட்சிகளோட ஒரு நந்தவனம். அதாவது அந்த காலத்துல நந்தவனம் அப்படின்னா அழகும் அதே மாதிரி ஒரு அமைதியும் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த இடம் உருவாக்கப்பட்டது. இந்த நந்தவனத்துல, அதாவது சிவன் கோயில் அருகே, நான் நிறைய சிவன் கோயில் போயிருக்கேன். நந்தவனம் என்ற ஒரு இடத்த வந்து நான் மேக்சிமம் பார்த்ததில்ல. நீங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஊரை கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க, இவங்க ஒவ்வொரு ராசி, அதாவது ரிஷபம், மேஷம், விருச்சிகம், தனுஷ், ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மரம் இருக்கு போல. இங்கதான் நான் வந்து எனக்கு இத வரைக்கும் இந்த மாதிரி விஷயமே தெரியாது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மரம் பேர் வச்சிருக்காங்க. அந்த மரத்துக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, லைக் போடுங்க. உங்க ஊர்ல இருக்கிற வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்க ஊரை பற்றி, உங்கள் ஊர் சிறப்புகளை சொல்லுங்க. நான் கண்டிப்பா வந்து அதோட டெஃபினேஷனை அழகா உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். என்னை சப்போர்ட் பண்ணுங்க நம்ம வானூர் தாலுக்காவுக்கு. இந்த வீடியோவை நீங்க பார்ப்பது மூலம் மட்டுமல்ல, ஒவ்வொரு சிவத்தலமும் மிக சிறப்பு வாய்ந்தது. நீங்க கண்டிப்பா ஒரு தடவையாவது பிரதோஷம் அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போங்க. அது மட்டும் இல்ல, இந்த கோவிலோட சிறப்பு அம்சமே, முக்கியமான சிறப்பு அம்சம், ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் மிக அழகாக, மிக ஒரு நேர்த்தியாக கொண்டாடப்படுகின்ற ஒரு சிவத்தலமாக இருக்கிறது நம்ம வானூர் தாலுக்காவை சுத்தி. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ராசிகளுக்கு என்னென்ன மரம், என்னென்ன டெஃபினேஷன் அழகா ஒரு பேனரே அடிச்சு அவங்க அழகா அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் தானே. இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.